இல்லை, இப்போ போதைப் பொருள் அப்படி கஞ்சா, அவின், ஹெராயின், குட்கா இந்த மாதிரி பான்பராக் போன்ற பொருட்கள் போதைப் பொருட்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை ஏற்கிறோம். அதை விற்கிறவர்களுடைய சொத்தை பறிமுதல் செய்யணும் அப்படின்னா இப்ப அரசே மதுக்கடைகளை திறந்து அதுல விற்கிற அந்த சரக்குகள் எல்லாம் அந்த போதைப் பொருள் இல்லையா? அது அதை எப்படி கட்டமைக்கிறீங்க? இதெல்லாம் போதைப் பொருள், இது போதைப் பொருள் இல்லை என்று அரசு சொல்ல வருதா? அப்ப அந்த போதைப் பொருளை விற்கிறவருடைய சொத்தை பறிமுதல் செய்தால் இந்த போதைப் பொருளை இத்தனை ஆண்டுகளா வித்து அல்லது இந்த போதைப் பொருளை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அரசு சார்ந்தவர்களே, அதிகாரத்தில் இருப்பவர்களே தொழிற்சாலைகளை நடத்தி அதற்கு சரக்கை அனுப்புகிறார்களே, அப்ப அவர்களுடைய சொத்தை யார் பறிமுதல் செய்யும்? நீங்க அதிகாரம் இருக்கு, அவருடைய சொத்தை பறிமுதல் செய்யறீங்க. அதிகாரம் இல்லாதனால நாங்க கேள்விதான் கேட்க முடியுது. உங்க சொத்தை யார் பறிமுதல் செய்வது? அப்ப எந்த மாதிரி நீங்க மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறீங்க? கஞ்சாவின் கராயின் தான் போதைப் பொருள், இந்த பிராண்டி, விஸ்கி, ரம்மஜின் எல்லாம் போதைப் பொருள் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேள்வி எழுதுல. அதனால இது ஒரு வேடிக்கையா இருக்கு. அந்த மாதிரி அணுகுமுறையே வேடிக்கை இருக்கு.